ஆனா நான் ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு நான் எதை படிக்கணும்? 5 நேர தொழுகையை படிக்கணும், ஜகாத் சதகாவுடைய சட்டங்களை படிக்கணும், அன்றாடம் வாழுகிற வாழ்க்கையில நாம் செய்கிற கடமைகள் அதை பற்றி தெரியணும், தூங்குறது எப்படி அதுக்குரிய ஒழுங்கல் தெரியணும், சாப்பிட்றது எப்படி, காலை மாலை திக்ர்கள் துவாக்கள் எப்படி, ஹலால் ஹராம் எப்படி, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அதனுடைய ஒழுக்கங்கள் எப்படி, மார்க்க சட்டத்தை ஒது செய்வது எப்படி, ஒரு மனிதன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் எப்படி குளித்து சுத்தமாகுவது, குளிப்பு கடமையானால் எப்படி அவன் குளிப்பது, எப்படி தயமும் செய்வது, உடலில் அவனுக்கு காயம் ஏற்பட்டால் அல்லது அவனுக்கு ஏதாவது குளிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் எப்படி தயமும் செய்வது, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் தெரிந்து வைக்கணும். இதுல ஜஹல் இருந்தால் அப்ப நாங்க 45 வருஷமா வாழ்றோம், இது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் தெரிஞ்சு வச்ச விஷயங்களை பட்டியல் போட்டா எல்லா விஷயம் தெரியும். உலகத்துல இப்ப சாதாரணமா இரவைக்கு 11 மணிக்கு இந்த கண்டி கொழும்பு ரோடால எந்த ரூட் பஸ் போகும் அதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல வர இல்லைனா அந்த அளவு துல்லியமா தெரியும். 9 மணிக்கு இந்த பஸ் போவோம், 10 மணிக்கு இந்த பஸ் போவோம், 11க்கு இந்த சிடிபி போவோம், 12க்கு இது போவோம் எல்லாம் அப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாளைக்கு இன்னென்ன வேலை, காலையில் 8 மணிக்கு இது, 9 மணிக்கு இது, 10 மணிக்கு இது, இன்ன விஷயம் செய்யணும், அது செய்யணும். அல்லது சமையல் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் தவறு கிடையாது. இன்னென்ன அதாவது ஒரு உணவு எடுத்துக்கிட்டால் அதை எப்படி சமைக்கிறது, அதுக்கு என்ன சேர்க்கணும், கூட்டணும், குறைக்கணும், புதுசா என்ன விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி ருசியா சமைக்கிறது, இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இப்படி தெரிந்து வைத்த நாங்கள் அல்லாஹ் பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அப்ப நாம் எங்க செல்றோம்? அழிவினுடைய ஆரம்பம் இதுதான். ஷைத்தான் பாருங்க யூடியூப்ல 2.5 மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு எந்த கண் வெட்டாம பார்ப்பாங்க. 2.5 மணித்தியாலம் படத்தை பார்க்கறதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டா நல்லா ருசிச்சு பார்ப்பாங்க. அதே மனிதர்கள் 2.5 மணித்தியாலம் உட்காந்து குரான் ஓதுவாங்களா? போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அப்படி ஓதுறவங்க இருப்பாங்க, பெரும்பாலும் நான் சொல்றேன். போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2.5 மணித்தியாலம் உட்கார்ந்து நான் தூக்கம் வராம சிந்தனை மாறாம 2.5 மணித்தியாலம் குர்ஆன் ஓதுற ஒரு பிள்ளையை நம்ம காட்டலுமா? இயலாது. சைத்தான் விடமாட்டான். அதே புள்ள ஏன்னா போர் அடிக்குமே, அதனால நாங்க கொஞ்ச நேரம் 2.5 மணித்தியாலம் குர்ஆன் ஓதுவோம், அதுக்கு பிறகு வேற ஏதாவது வேலை செய்வோம் அப்படின்ட்டு நாங்க பிரிச்சு போறது இல்லையே. 2 மணித்தியாலம் ஓதிட்டு அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு வேலை அப்படின்னு நாங்க யோசிக்கிறது இல்லை. நாங்க என்ன செய்வோம், ஒரு 15 நிமிஷம் குர்ஆன் ஓதுவோம், அதுக்கு பிறகு வேற ஏதாவது செய்வோம், இப்படி பிரிச்சு